செம்மல் கல்யாண சந்தோஷமா வாழ்த்தி மகிழ்வார். துக்க நிகழ்ச்சிகள் தோள் கொடுத்து ஆற்றுவார். மக்கள் மனதில் தொடர்ச்சியாக குடிசை போட்டு குடியிருப்பவர். எங்கள் வீட்டு பிள்ளை என்றால் மிகையாகாது. உங்களின் தலைமையுரை எங்களுக்கு உத்வேகம். திரு கே.எல். செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை தலைமையுரையாற்ற அழைக்கிறோம். இனிய நிகழ்ச்சியில் வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற ஆன்மீக பெருமக்களை, சிறந்த நிகழ்ச்சியிலே திரையுலகத்தில் இயக்குநராக நம் மண்ணின் மைந்தனாக இருந்து அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் தமிழகம் வியக்கத்தக்க அளவிற்கு திரையுலகத்தில் திறந்து வருகிற இயக்குனர் அன்புக்கினிய சகோதரர் சிவா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு திரையுலகத்தில் தன்னை பல்வேறு நிலைகளில் நின்று சிறந்த நடிகராக நம் மண்ணில் பிறந்து அவருடைய தாத்தா அவர்கள் இயக்குநராக மட்டுமல்ல, உலகளவில் திரைப்படத்தை உருவாக்கி சரவணா தியேட்டர் என்று சொல்கிற போது 1965 முதலிய புரட்சித்தினுடைய திருக்கரங்களால் அந்த திரைப்பட உலகத்தை திறந்து வைத்து காட்சியளிக்கின்ற அளவுக்கு உருவாக்கிய பெருமைக்குரியராக மறைந்தால் நம் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர் சரவணா அவர்களுடைய பேரன் அன்புக்கினிய திரையுலக நடிகர் திருவாளர் ஜீவா ரவி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீக சொற்பொழிவுகளை இந்த மக்களுக்கு மக்கள் எப்படி வாழ வேண்டும், ஆன்மீகம் எப்படி தலைக்க வேண்டும் என்ற முறையில் இறையருள் செல்வி சுமதி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளவில்லை நகர்மன்ற தலைவர் நாகராஜன் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த அரும்பணியை ஆற்றுவதற்கு ஆவணப்படம் மற்றும் ஆன்மீக இசை நிகழ்வுகளை சிறந்த முறையில் உருவாக்குவதற்கு தன்னால் இந்த பணிகளை முன்னின்று நடத்துவதற்கு வருகின்றிருக்கிற அக்னி ஸ்டீல் பிற மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய அறிவியன் தங்கவேல் அவர்களே, நகர்மன்றத்தில் சிறந்த முறையில் தன் பணிகளை தந்தை ஆற்றிய பணிகளை தமிழும் ஆட்சி இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கிற அன்புக்கினிய அருமை சகோதரர் மலசாமி அவர்களே, அன்புக்கினிய சகோதரர் சிவராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து ஆன்மீக நிலைகளை உலகுக்கு எடுத்துச் செல்கின்ற வகையில் இங்கே அரும்பணியாற்றி வருகிற மருத்துவர் அனுப் அவர்களே, கிரிகரன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அழைக்காமல் செய்தி தெரிந்தவுடனேயே இவ்வளவு பேர் ஆன்மீகம் என்ன வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே திடல் நிரம்பி வடித்து கொண்டிருக்கிற ஆண்டோர் பெருமக்களே, அன்பிற்கினிய பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழுகிற உலகம் இன்பமயமான உலகம். இதிலே மரங்கள், செடிகள், ஒளிகள், பூக்கள், காய்கள், கனிகள் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே பறவைகளும் விலங்குகளும் மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி வாழுகிற போது ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக இருந்து வாழுகிற உலகமாகத்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி வாழுகிற உலகத்தில் ஏதாவது ஒரு
முறை ஏற்பட்டால் அதிலே உலகத்திலே அதற்கு பல்வேறு இன்னல்களும் இடர்பாடுகளும் வரும் என்பதை நாம் உணர்ந்துதான் ஆன்மீகத்திலே அனைவரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக மனிதன் வாழ்வதற்கு ஆன்மீகம் எவ்வளவு முக்கியமானதனை உணர்ந்துதான் நம்முடைய தாயும் தந்தையும் நமக்கு ஆற்றியிருக்கிற பணிகள் சிவன் சக்தியைப் போல நமக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். ஆன்மீகத்தை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம்தான் உங்கள் வாழ்க்கையிலே இன்பங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்குவர்களை நம் உள்ளங்களிலே பதித்திருக்கிறார் என்பதை நாம் காணுகிறோம். அது ஆன்மீகம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்துதான் இங்கே ஆவணப்படமாக இசை வடிவிலே உலகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு இங்கே அருளாளர் அத்தனை பேரும் இங்கே மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் எடுத்துச் செல்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். இங்கே நான் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற அருளாளர் அத்தனை பேரும் பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் ஆன்மீகத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இறையருள் அத்தனை பேரும் பெற வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு ஆன்மீகம் ஒன்றுதான் முக்கியமான ஒன்று என்ற முறையில் அதற்கான பணிகளை பொருளை ஈட்டி வருகிற காட்சியும் நாம் காணுகிறோம். ஆகவே நம்முடைய அன்பிற்கினிய முன்னாள் நகரமன்ற தலைவர் இங்கே குறிப்பிடுகிற போது நானும் தாய்குண்டத்து காளியம்மன் கோயில் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றையும் நான் பார்க்கின்ற போதுதான் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தியாக வேள்வியை தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய திருவுருவங்கள் அங்கே இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அதோடு மட்டுமல்ல, அந்த மேலே இருக்கிற கோபுரத்தில் பாரத மாதாவுடைய திருவுருவம் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது என்று காணுகிற போது நம்முடைய மண்ணிற்கு பெருமை. நம்முடைய மண்ணிலே வாழ்ந்தவர்கள் எங்கே இருக்கிறார் சொன்னால் தியாகத்தை செய்தவர்கள், இந்த சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இங்கே கூட பேசுகிற போது இங்கே குறிப்பிட்டார், இங்கே மறைந்தாலும் நம் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சுமணர் அவர்கள் ஒரு தியாக வழியை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சுதந்திர போராட்டத்திற்கு செல்கிற போது அவரும் அவருடைய துணைவியாரும் அங்கே சிறைச்சாலையில் இருக்கின்ற போதுதான் அவருடைய துணைவியாருக்கு இங்கே குழந்தை பிறந்தது என்ற வரலாறு இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இந்த மண்ணிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட மண்ணிலே உங்களால் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் சொன்னால் அதற்கு கோடான கோடி நன்றி மன உங்கள் பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட மனிதனை இருந்து பேசுகிற ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாரி என்றவர் ஆட்சி விட இங்கே இருக்கிற ஆண்ட இந்த மண், இந்த மண்ணிலே தான் பாரி என்ற பெயர் மாறி பாரியூர் என்று மாறப்பட்டிருக்கிறது. அதே கொண்டத்து காளியம்மன் என்று சொல்லுகிற அந்த நிலையை நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நிலையும் ஆன்மீகத்திலே இருக்கின்றவர்கள், நாள்தோறும் ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ளவர்கள் அதை சென்று நிறைந்து தங்களுடைய மனதிலே இருக்கிற குறைபாடுகளை, தங்களுடைய இன்ப துன்பங்களை இறைவனத்தில் எடுத்துச் சொல்கிற போதுதான் இறையருளால் அவர் இன்பம் பெறுகிறார் என்பதை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் சொல்வது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பல கருத்துக்கள் இருக்கிறது. தோணிலும் இருப்பான், இறைவன் திரும்பலும் இருப்பார் என்று சொல்வார். அதை காட்டிலும் என்னோடு ஒருவர் விமானத்தில் வந்தார். அவர் தீகா கட்சியை சார்ந்தவர். எனக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு ஒரு கேள்வியை கேட்டார். இறைவனை உங்களால் காட்ட முடியுமா என்று கேட்டார். நான் அப்போது இடத்தை சொன்னேன், இறைவனை காட்டுவதை காட்டிலும் நீ சுவாசிக்கின்ற மூச்சு காட்டை காட்ட முடியுமாங்களா? அதை காட்டுங்கள், நான் இறைவனை காட்டுகிறேன் சொன்னேன். நான் எதற்காக நீ சொல்கிறேன் சொன்னால், நான் சுவாசிக்கிற காற்றை நம்மால் காட்ட முடியாது. காற்று அசைந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இறைவன் எங்கே இருக்கிறார் என்பது எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் நம் உள்ளங்களில் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற இடத்தை குறிப்பிட்டேன். உங்களிடத்தில் நான் பேசி பயனில்லை என்று சொன்னான். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்று வாழ்ந்து வருகிற இன்றைக்கு உலகத்தில், வாழ்ந்து வருகிற இன்றைக்கு சமுதாயத்தில் பல்வேறு மாற்றங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிற போது வானத்திலிருந்து விழுகின்ற மழைத்துளிகள் அங்கே கடலிலே விழுகிற போது உப்பு நீராக மாறுகிறது. அதே நிலத்திலே விழுகிற போது நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறுகிறது. ஆனால் கோபுர கலசத்திலே விழுகிற போது அது பன்னீராக மாறுகிறது என்பதை நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது.
இதையெல்லாம் எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இறைவன் எப்படி நமக்கு அருளை தருகிறாரோ, நம் மனதில் இருக்கிற துன்பத்தையும் துயரத்தையும் இடர்பாடுகளும் தகர்த்திடுவதற்கு இறைவன் நல்வழிப்படுத்துகிறார் என்ற முறையிலே தான் ஆன்மீக செம்மலாக இருக்கின்ற அத்தனை பேரும் இதற்காக முன்வந்து இந்த பணிகளை நம்முடைய பகுதியில் குறிப்பாக சிறு கொண்டத்து காளியம்மன் உடைய அதோடு சேர்ந்து பச்சைமலை வானமுருகன் பவனமலையில் இருக்கிற முத்துவேலப்ப சாமி அவருடைய அனைத்தும் ஒருங்கிணைத்து திரைப்படமாக இங்கே எடுக்கிறார். குறவஞ்சியிலே சொல்கிற போது பச்சைமலை பவளமலை எங்களது நாடு என்று பாடப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், நம்முடைய மண்ணின் பெருமைகளை, நம்முடைய மண்ணிலே இருக்கிற நிலைகளை உலகத்துக்கு எடுத்துச் செல்கிற நிலையிலே தான் கொத்த வடிவமாக உருவாக்கினால் இயலாத முறையிலே இன்றைக்கு அருளாளராக இருக்கிற அத்தனை பேரும் திரைப்பட உலகத்திலே இருக்கிற சொற்பொழிவாளர்கள், இங்கே வருகின்றிருக்கிற இயக்குனர், அதற்காக நன்கொடையை தருகிற தங்கவேல் போன்றவர்கள் இங்கே இருக்கிற நன்கொடையை தரக்கூடிய அருளாளர் பெருமக்கள் அதற்காக இருந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அப்படி மேற்கொள்கிற போது நம்முடைய மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. எல்லோரும் சொல்வார்கள் கொங்கு மண்டலம் என்றால் என்ன என்று சொல்வார்கள். கொங்கு மண்டலம் என்பது ஆன்மீக தலைநகராக இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் என்ற வரலாற்றை நாம் படைக்கப் போகிறோம். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரனாக இருந்து அதை இயக்கப் போகிறான். ஆகவே ஆன்மீகம் என்பது வளம் துவங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை இருக்கிற நிலைகள். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு வளர்ந்தவர்கள் இந்தியாவில், வளர்ந்தவர்கள் உலகத்தில் நாள்தோறும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இன்னல்கள், இடர்பாடுகள் வருகிற போது இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அத்தனை பேரும் கூந்து குடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், ஆன்மீகம் தலைத்த காரணத்திலே தான் இன்றைக்கு சைனா போன்ற நாடுகள் கோவிட்-19 வருகிற போது தடுமாறி கொண்டிருக்கிற போது இந்தியாவிலே இருக்கிற அத்தனை பேரும் உயிரோடு வாழ்ந்தோம் என்று வரலாறு இந்த ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகிய ஆன்மீகம் என்பது எவ்வளவு வரலாற்றை படைக்கக்கூடியது. ஆன்மீகம் என்பது நம்முடைய மனதிலே இருக்கிற துன்பங்கள் துயரங்களை போக்கக்கூடியது. ஆன்மீகம் என்பது இது போன்ற கொடிய நோய்கள் வருகிற போது தடுக்கின்ற சக்தி வாய்ந்தது என்ற வரலாற்றை நாம் மண்ணிலே இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வருகிறது இருக்கிற அத்தனை பேரும் ஆன்மீகத்திலே ஈடுபாடுள்ளவர்கள். ஆன்மீகத்திலே மட்டுமல்ல, இந்த கொங்கு மண்டலத்திலே வாழ்கிற நீங்கள் அத்தனை பேரும் பண்பாளர்கள், சிறந்த சேவை செய்யக்கூடியவர்கள், மனிதநேயம் மிக்கவர்கள், ஆன்மீகத்திலே ஈடுபாடுள்ளவர்கள். ஆகவே நான் கொங்கு மண்டலத்தை கோபிச்செட்டிப்பாளையம் என்று சொன்னால், தமிழகத்தில் ஒரு வரலாறு படைக்கின்ற சட்டமன்ற தொகுதியாக தொகுதி உங்களால் வளர்ந்திருக்கின்ற வரலாறுகளை படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை தங்களுடைய பணிகளாக இருந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இதற்காக அருமணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆன்மீக செம்மர்கள், இதற்காக அருமணியாற்றிக் கொண்டிருக்கிற திரையுலக நண்பர்கள், இதற்காக அருமணியாற்றிக் கொண்டிருக்கிற படையாளர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி வழங்க உங்கள் பாதங்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.